ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தேங்காய் பால் தான் கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது தேங்காய் பால் மட்டும்தான். தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா 2 கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு கேரட், பட்டாணி அதெல்லாமே சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி நான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் பீன்ஸு சேர்க்கலை. இன்றைக்கி வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். வெஜ் புலாவ் குருமா தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வெங்காயம், அந்த புதினா இது எல்லாமே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்க்க போகிறேன். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதுவே ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோக்கு அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் 2, 3 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூனே சேர்த்துருக்கேன். அதுவே அதிகம்தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, அந்த பட்டை எல்லாத்தையும் கூட அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா வரும். ஏன்னா நம்ம தக்காளி போட்டுருக்கிறனால நல்லா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் நமக்கு நல்லாவே இருக்காது. சாப்பிடும்போது ஒரு மாதிரி அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணலை. உங்களுக்கு அது நல்லா வதங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நான் அரிசியும் கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா தேங்காய் பாலில் செய்கிறனால நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாமே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் செய்கிறதுக்கும் தண்ணியில் செய்கிறதுக்கும் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 1.5 கப் அளவுக்கு தான் இன்றைக்கி நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் செஞ்சாலும் பரவாயில்ல, தேங்காய் பாலில் செஞ்சாலும் பரவாயில்ல. டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு